அக்யூஸ்ட் அவர். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் போஸ்ட்டில் இல்லாமல் இருந்தாக்க அவர் கைது செய்யப்பட்டிருப்பாருன்னார். இதுக்கு எதுங்க முதலமைச்சர் வந்து போலீஸை விட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? சட்டவிரோதமாக கூட்டத்தை நடத்துறது நீ உன்னதான் கைது பண்ணணும். நியாயமாக பார்த்தா சட்டவிரோதமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாக கூட்டத்தை கூட்டுறதுக்கு கவர்னர் பதவியில் இருந்தாக்க நேரம் நீங்கள் கைது செய்யப்பட்டிருப்பீர்கள். கவர்னர் இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் எப்படி மீட்டிங் நடத்தினார்? அப்போ இவர் நீதிமன்றத்தை மிரட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இவதாயம் மட்டாட்டி இவதாயம் மச்சிருச்சான்னு சொன்னீங்கன்னா விட்டுருவாங்களா? உதாரணம்லாம் நான் சொல்ல விரும்பலை. உதாரணம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கவர்னராக இருக்கிறதுனால நம்ம மரியாதையை பேசணும். இதே நீங்களும் நான் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? குடியரசு துணைத் தலைவர்கிறது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவர் ஜாக்கிரதையாக இருக்கும். அவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தாக்க என்ன பண்ணுறது? பதவியை கேவலப்படுத்துகிறார். அவ்வளோ துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது நம்ம பெருசாக நினச்சிக்கணும். பார்த்தா அது ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கிய கூட்டமாக இருந்தால் தெரியும். திமுக அதிமுகவுக்கு அப்புறம் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி தாவேகா வலிமையை நிரூபிக்கிறார்ல விஜய். நிரூபிச்சிட்டாரா? நிரூபிக்கிறார்ல பூத் கமிட்டி அமைக்கிறார். பூத் கமிட்டி போட்டாலே ஜெயிச்சாதா கணக்கா? காந்தராஜ் ஒரு கட்சி வச்சிருக்காரு, 500 இடங்களில் பூத் கமிட்டி வச்சிருக்காரு. தொகுதியே 300 தான். ஒரு எலெக்ஷன் நிற்கல, ஒரு இதில் நிற்கல, ஒரு 2-3 மீட்டிங் நடத்திக்காரு. மகத்தான வெற்றி நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் அவர்கள் நடத்தினார். துணை குடியரசுத் தலைவர்லாம் அதில் கலந்துக்கிட்டார். 42 துணைவேந்தர்கள் கலந்துக்கிற இடத்துல 32 பேர் கலந்துக்கல, 8-9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த துணைவேந்தர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையை வச்சு இந்த மிரட்டிட்டாங்க. ஸ்டாலின் மிரட்டிட்டார். ஊட்டி வரைக்கும் வந்துட்டு துணைவேந்தர்கள் இதில் கலந்துக்கல, அவங்க வந்து பயத்தில் தான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கவர்னர் இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் எப்படி மீட்டிங் நடத்தினார்? அப்போ இவர் நீதிமன்றத்தை மிரட்டுறாரா? நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்குறாரா? நீ என்ன சொல்கிறது? நான் இப்போ துணைவேந்தரை கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அது? இதுக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து நீதிமன்றத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? உச்ச நீதிமன்றத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? என்ன புரியலையே நமக்கு. இதுக்கு எதுங்க முதலமைச்சர் வந்து போலீஸை விட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுங்க? சட்டவிரோதமாக கூட்டத்தை நடத்துறது நீ உன்னதான் கைது பண்ணணும். நியாயமாக பார்த்தா சட்டவிரோதமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாக கூட்டத்தை கூட்டுறதுக்கு கவர்னர் பதவியில் இருந்தாக்க நேரம் நீங்கள் கைது செய்யப்பட்டிருப்பீர்கள். அன்றைக்கி ஆர்எஸ் பாரதி சொன்னார், இந்த மசோதாக்களை எல்லாம் கையெழுத்து போடாமல் வச்சது வந்து சட்டவிரோதம்னார். அக்யூஸ்ட் அவர். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் போஸ்ட்டில் இல்லாமல் இருந்தாக்க அவர் கைது செய்யப்பட்டிருப்பாருன்னார். அதனால தான் அவர் இது இவ்வளவு சொல்லி நீதிமன்றம் வந்து உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இவதாயம் மட்டாட்டி இவதாயம் மச்சிருச்சான்னு சொன்னீங்கன்னா விட்டுருவாங்களா? அந்த சொந்தக்காரன் மிரட்டிவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இது எந்த வகையான ரைட்ஸுமே இல்லைன்னு தெளிவாக சொல்லியாச்சு. நீ யூ ஆர் நத்திங் தேர். உனக்கு கீழே குடியரசு துணைத் தலைவர் வந்ததுனால அந்த ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற அந்த துணைவேந்தர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால மற்ற யார் வருவா? ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னா, இந்த துணைவேந்தர் மாநாட்டை வந்து நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் கூட அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த முடியும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நான் ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு வாலண்டரி ஏஜென்சி வச்சுக்கிட்டு, ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இருக்க நம்முடைய கல்வி திட்டம் சரியாக இருக்கிறதா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற கல்வி முறைகள் எந்த வகையான மாற்றத்தை அடையலாம், 3 நாள் கருத்தரங்குன்னு போட்டு நம்ம துணைவேந்தர்களுக்கெல்லாம் அழைப்பு வச்சா கூப்பிடலாம், வரலாம். அவங்க அது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது நடத்திட்டு போய் அவங்க ஆசையை ஏந்திப்பானன்னு விட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் என்ன அசிங்கப்படுறது? கவர்னர் தான். இவர் அசிங்கப்படுத்தியது நீதிமன்றத்தை தான். இதில் தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த வகையில் இதுக்கு கோபிச்செயலி அமைச்சர் வந்து பதில் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீதிமன்றம். இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு சம்மந்தமே இல்லை. ஊட்டி வரைக்கும் வந்த துணைவேந்தர்கள் கடைசி நேரத்தில் போனாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு அச்சுறுத்தல், நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும்ங்கிற அப்பட்டமான மிரட்டல் தான் காரணம். போலீஸை வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுங்க போலீஸை வச்சு மிரட்டணும்? கவர்னர் நீங்கள் நடத்துறது சட்டவிரோதமான கூட்டத்துக்கு போனாக்கா அந்த துணைவேந்தர் பதவி போகத்தான் செய்யும். எப்படிங்க இதை யோசிச்சு பாருங்கள். உதாரணம்லாம் நான் சொல்ல விரும்பலை. உதாரணம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கவர்னராக இருக்கிறதுனால நம்ம மரியாதையை பேசுகிறோம். இதே நீங்களும் நான் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்?
ஊரில் வரவங்களாம் மீட்டிங் நடத்தும், அதுக்கெல்லாம் போவியா நீனு பல்கலைக்கழகத்து பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கே போவியா நீனு அந்த துணைவேந்தர்களை பிடிச்சா என்ன? எந்த துணைவேந்தர் வந்து ஊட்டி வரலும் போனாங்க இதை வச்சுக்கிட்டு. ஆனால் வெயில் காலம் வெயிலுக்காக நான் போனேன்னு சொல்லலாம், சீசனுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அவங்க இது பண்ணலாம். இதுக்கு தான் வந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இருக்குல்ல, அது வேறு. மிரட்டுறதுக்காக பணிஞ்சு பயந்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த துணைவேந்தர்கள்லாம் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் ஆளுன்னு அர்த்தம். அப்போ நீ ஏன் கவலைப்படுற? அது ஊட்டியிலேயே இருந்ததுனால் அரங்கத்துக்குள் வரவில்லையே தவிர அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போக வேண்டியதானே. அப்படி எடுத்துக்க வேண்டியதானே. 32 பேர் வந்துட்டாங்களா? ஊட்டியில் இருந்தாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க ஊட்டியில்? இவர் தான் கவர்னர் ஆச்சா? கேட்டால் கொடுக்க மாட்டாங்க டீட்டெயில். எத்தனை பேரை மிரட்டினாங்க, அந்த ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள். நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? பொறுப்பில் இல்லாத ஆட்கள் நீங்கள் நானும் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு கவர்னர் போங்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ராசாமி இப்படி இஷ்டத்துக்கு கதை விட்டா என்ன அர்த்தம்? இல்லை, ஒரு துணை குடியரசுத் தலைவர் வராரு, ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் வரும்பொழுது இது போன்ற துணைவேந்தர்கள் புறக்கணிப்பது அவருக்கு ஒரு அவமானம் இல்லையா? அது குடியரசு துணைத் தலைவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம வைக்கிற பதவிக்கு இது மாதிரியான விஷயங்களில் நம்ம தலையிடலாமாங்கிறத அவர் யோசிச்சிருக்கணும். குடியரசு துணைத் தலைவருங்கிறது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவர் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். அவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தாங்க என்ன பண்ணுறது? பதவியை கேவலப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அது ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் மாதிரி தான் தெரியுது. அவருக்குரிய அந்த பதவிக்குரிய தகுதியை அழிச்சு விட்டார், அவருக்குரிய மரியாதையை கெடுத்துக்கிட்டார். அவ்வளோதான் அவர் பண்ணிக்கிட்டார். இதனால் அவர் அசிங்கப்பட்டது வந்து குடியரசு துணைத் தலைவர் தான். பதவிக்கான மாண்பையை கெடுத்தார், தான் பேரையை கெடுத்துக்கிட்டார். சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், மற்ற மாநிலங்கள் போல நினச்சிட்டாங்க குடியரசு துணைத் தலைவர் ஆளுநர் வந்துட்டால் எல்லாருமே பயந்துக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் தமிழ்நாடை பற்றி இன்னும் அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. அது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தமிழ்நாடுன்னு இல்லைங்க, அது எங்கே இருந்தாலும் அது தாங்க நடந்திருக்கும். என்னைக்கு ஒரு நீதிமன்றம் சொல்லிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எந்த அரசாங்கம் வந்து தைரியமாக இருக்குது? எந்த இப்போ நானே ஒரு துணை வந்தராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரூலிங்ஸ் இருந்து நான் எப்படி போவேன்? ஒரு மாநாடு டோக்கியோவில் நடந்ததுங்க, எங்களுடைய எய்ட்ஸ் சம்மந்தமான மாநாடு. இப்படி அதிகாரிகள் என்ன போகக்கூடாதுட்டாங்க. எனக்கு தான் அழைப்பு வந்துருந்தது, போகக்கூடாதுட்டாங்க. நான் போகல. முக்கியமான பேச்சாளர்கள் நான் ஒருத்தன். அன்றைக்கி வேறு ஒரு அதிகாரி தான் டோக்கியோ போகணுன்னு ஆசைப்பட்டார். எனக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நிறையா ஃபாரின், அதாவது எனக்கு கொடுத்த விளக்கம், நீங்கள் அடிக்கடி வெளிநாடு போயிருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் போக வேண்டாம். அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் இவர் போகணுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நடந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வேறு இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அங்கே டோக்கியோக்காரர் கேட்டாங்க, இது டெக்னிக்கல் பீப்புள் வர்ற மீட்டிங்கில் இந்த யாரோ ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன அவர் அப்படின்னு, அவர் அதிகாரி அப்படி, அதிகாரிக்கு இந்த மீட்டிங்க்கு என்ன இந்த மாநாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. அந்த அரசாங்கம் கட்டின பணத்தை கொடுக்க முடியாதுட்டாங்க. இது எந்த கணக்கில் இன்றைக்கி வரல. இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் போகல. அவர் இந்த வா அப்படின்னாங்க. நான் எப்படி வர முடியும்? அதிகாரியை முறைச்சிக்கிட்டு நான் வர முடியாது. எனக்கு மேலே இருக்கிறவர் அதை நான் உத்தரவு நான் படித்து தான் ஆகும், அவ்வளோதான். அது போயிருந்தால் என்ன ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதிகாரத்துக்கு நான் கட்டுப்பட்டேன், உத்தரவு கட்டுப்பட்டேன். அதுதான் குடியரசு துணைத் தலைவருடைய அதிகாரங்கள் இருக்குது, அவருடைய மாண்புகள் இருக்குது, அவருக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் அது அசிங்கப்படுத்திட்டு போகக்கூடாது. இப்போ நாளைக்கு வந்து பாகிஸ்தானில் கூப்பிட்டாங்கன்னு இவர் போயிடுவார் கடகடான்னு. இப்போ துணைவேந்தர்கள் மாநாடுங்கிறது அந்த பல்கலைக்கழகங்களுடைய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். உயர்கல்வி சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பேசுகிறதுக்கு ஆளுநர் தயாராக இருக்கிறாரு. இது ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு லட்சியம் காரணங்களை நம்ம கேட்குறீங்க. நீ இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட முறைப்படியாக கேட்டு ஒரு கவர்னர் முறையில் இல்லாமல், நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ரவிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு, ஒரு துணைவேந்தர்களோட கலந்துரையாடல் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ண வேண்டியது தானே. அதை விட்டு நீ கவர்னர் ஆட்டத்தை காட்டுறதுக்காக நீ நல்ல எண்ணத்தில் பண்ணியிருந்தாக்கா தமிழ்நாடு அரசாங்கமே எல்லாத்தையும் கூட்டி போய் உட்கார வச்சுருக்கும். இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, இது அதிகாரம் முதல்ல பார்க்காதீங்க, அரசுக்கும் நாங்களும் அது முதல்ல இவர் பார்த்துருக்கணும். மரியாதையாக வந்து இன்றைக்கி எனக்கு பதவி போயிட்டதுனால, அந்த அந்த அதிகாரமெல்லாம் எனக்கு போயிட்டதுனால இது மாதிரி ஒரு துணைவேந்தர்களை கூப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் நடத்துகிறேன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கணும். இன்றைக்கி உன்னுடைய நிலைமை முதலமைச்சர் கீழேன்னு வந்துருச்சு, இவர் நத்திங்கன்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த துணைவேந்தர்கள் கலந்துக்கல, இந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தை ஆளுநருக்கு எதிரான வழக்குக்கு வெற்றி பெற்றதுக்காக வழக்கறிஞர்களுக்கு விருந்து கொடுக்குறாரு, தேநீர் விருந்து. ஆமாங்க, இது எப்படி ஒரு அவர் அசிங்கப்படுத்தும்போது இவர் அசிங்கப்படுத்துறாரு? தேவையாது. இவர் பண்ணதுனால யார் யாருக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இந்த ஒரு பிரச்சனையினால ஒரு அகில இந்திய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி விட்டார்கள்.
இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சுற்றி அடித்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் பதில் சொல்லணும். அவர் கொடுத்த தைரியத்தை தான் இவர் பண்ணார். பாவம் ரவியை திட்டத்தில் அர்த்தமே இல்லை. அம்பு தான் அவர் எய்தவர் தான் அமித்ஷா. இந்த அவமானங்கள் பூராமே அமித்ஷாவுக்கு தான் போச்சு. ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் ஆளுநர் கோபத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிச்சதுக்காக ஒரு விருந்து குடிச்சுன்னு மேலும் அவரை கோவப்படுத்துங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உயர்நீதிமன்றம் தான் க்ளீனாக சொல்லிடுச்சுங்களே, நீ எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி உத்தரவு இதனால் தமிழ்நாட்டில் கவர்னருக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்குதோ அந்த மரியாதை தான் கவர்னருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் எதுவுமே இல்லை. அரசாங்கத்தில் உயர்ந்த சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவ்வளோதான். டம்மி ஆகிடுச்சு. அதான் இவர் தான் பெருசாக இதை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இதை நடத்தினாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன துணைவேந்தர்களை பார்க்காம இருக்கிறது, உனக்காச்சு எனக்காச்சுன்னு தான் சவால் விட்டுக்கிட்டு தான் வந்தார். சவால் அடிபட்டுட்டார். அந்த அடிபட்டு கீழே விழுந்ததை வெற்றியாக கொண்டாடுறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வினை விதைத்தாய் அறுக்கிறாய். கோவையில் தாவேக்காவுடைய பூத் கமிட்டி மாநாடு விஜய் கலந்து கொள்கிறாரு. திமுக அதிமுகவுக்கு அடுத்து அந்த பூத் கமிட்டி அமையக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தாவேக்காவுடைய ஆற்றலையும் வலிமையும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? அது அந்த டைம் கரெக்டாக பாருங்கள். அந்த 2 மாதம் கேப்பு, 2 மாதம் ஆச்சு மக்களை பார்த்து. அந்த 2வது மாதத்தில் ஒரு மீட்டிங்கு. இப்போ இதை போட்டுட்டு மறுபடியும் 2 மாதம் கழிச்சு விடுவார். பூத் கமிட்டியில் என்ன பேச போகிறாரோ, யாரை பார்த்து பேச போகிறாரோ என்னன்னு தெரியாது. ஆதவர்ஜனா வச்சு தான் சட்டம்னு எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் இதில் ஆதவர்ஜனாவுக்கு நல்ல லாபங்கள் இருக்கலாம். இப்போது என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க, மக்களை சந்திக்கணுங்க. ரோட் ஷோ பண்ணுறாரு. நீங்கள் ரோட் ஷோ வரட்டும், அதெல்லாம் அது ஒரு கிளைமேக்ஸ். அது ரோட் ஷோ வந்து கிளைமேக்ஸ். அதுதானே வெயிட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் நெருங்கும் போது தான் அதெல்லாம் வரும். இப்போதான் தீவிரவாத தாக்குதல் எல்லாம் கொண்டு ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணியாச்சு எலெக்ஷனுக்காக. அடுத்தபடி இதெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டண்ட்டெல்லாம் அடித்து வெற்றி பெற்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால் இது 2 மாதம் அந்த டைம் கேப் கரெக்டாக இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது 4வது மீட்டிங் நினைக்கிறேன். கட்சி ஆரம்பித்த ஒரு மீட்டிங், அம்பேத்கர் ஒரு மீட்டிங், அப்புறம் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்புறம் இந்த மீட்டிங் வந்திருக்காரு. அது 4வது மீட்டிங். கரெக்டாக அந்த 3 மாதம் கேப் அவர் அந்த டைம் வச்சுருக்காரு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை பார்க்குறதுன்னு வச்சுருக்காரு. வர்றாரா இல்லை ஆன்லைன் கலந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் ரோட் ஷோ பண்ணுறாரு. ஒரு கோயம்புத்தூர் போயிட்டார். ஷூராக தெரியுமா? அப்படின்னா வாழ்த்துக்கள். திமுக அதிமுகவுக்கு அப்புறம் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி தாவேக்கா வலிமையை நிரூபிக்கிறார்ல விஜய். நிரூபிக்கிறார்ல பூத் கமிட்டி அமைக்கிறார். பூத் கமிட்டி போட்டாலே ஜெயிச்சாதா கணக்கா? காந்தராஜ் ஒரு கட்சி வச்சுருக்காரு. 500 இடங்களில் பூத் கமிட்டி வச்சுருக்காரு. தொகுதியே 300 தான். பட் 500 இடத்துல பூத் கமிட்டி வச்சுருக்காரு. வெற்றி. ஏங்க ஒரு எலெக்ஷன் நிற்கல, ஒரு இதில் நிற்கல, ஒரு 2-3 மீட்டிங் நடத்திக்காரு. மகத்தான வெற்றின்னு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன லிபர்ட்டி டிவிக்கு வாழ்த்துக்கள். விஜய் கட்சி வெற்றி பெற்று விட்டது. படிப்படியாக வராருல்ல, எல்லா பிரச்சனையுமே ஒரு படிக்க அடுத்த படிக்க மத்தியில் எவ்வளோ இருக்குது பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சால் உங்களுக்கு அதில் திருப்தினாக்கா பட்டுங்க. நாங்கள் வேணாங்க. எங்கள் பார்வையில் நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம். யூடியூப்புக்காரர்கள் பார்வையில் அவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க. இப்படி தான் சீமானை நீங்கள் தூக்க விடாது. இன்றைக்கி அந்த ஆள் எங்கே போயிட்டு அந்த ஆள் 3வது பெரிய கட்சிங்க தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய இது பிரகாரம். எங்கே அந்த கட்சி இப்போ அடுத்தபடி அதே சொல்கிறீங்க. 3வது பெரிய திமுகவுக்கும் அதிமுக அடுத்தபடி பூத்துக்க வச்சது தாவேக்கா. அப்போ சீமான் கதி தானே இவருக்கும். அதை தான் சொல்ல வர்றீங்களா? கோயம்புத்தூரே இன்றைக்கி ஸ்தம்பிக்குது. இளைஞர்கள் அவ்வளோ தம்பிச்சு போயிருக்குங்க. அப்புறம் என்ன இருக்குது கோயம்புத்தூரில்? எங்க ஒரு நயன்தாரா வந்து நகைக்கடை திறக்கிறதுக்கு வந்ததுக்கு சேலமே ஸ்தம்பிச்சு போய் நான் சேலத்தில் மாட்டி நான் முடிச்ச முடி எனக்கு தான் தெரியும். என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். நயன்தாரா வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே போக முடியல. என் வீடு இருக்கிற இடத்துக்கு அந்த நகைக்கடைக்கு சம்மந்தமே இல்லை. அது எங்கேயோ திறக்கிறாங்க. எங்கள் ஏரியாவிலலாம் 3 லட்சம் பேர் வந்தாங்க நகைக்கடை திறக்கிறது நயன்தாரா பார்க்கறதுக்கு. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்கு பிரகாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர் அந்த கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நயன்தாரா தான். ரோட் பிளாக் நடந்து போச்சுங்க. அது கூட நடக்கல, கோயம்புத்தூர் நடக்கலாம். அப்புறம் என்ன மகத்தான பெரிய கட்சி நாசாவிலேருந்து பார்த்து பெரிய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி நாசாவே சொன்ன அளவுக்கு ஸ்பேஸ்லேருந்து சொன்ன அளவுக்கு கூட்டத்தை சேர்த்தணும். ஒரு கட்சிக்கு கூட்டம் கூடவா சேராது. அங்கே பெரிய கூட்டம் சேரும்.